ஹாய்! எனக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓஎம் புக்ஸ்லேருந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்திருக்கு. ஓஎம் புக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு பார்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓஎம் புக்ஸ் பாட்டிமா பாருங்கள், பாட்டிமா உட்காந்துருக்க ஸ்டைலை பாருங்கள். ஓஎம் புக்ஸ் வந்திருக்கு. ஓஎம் புக்ஸ்லேருந்து எனக்கு புக் அனுப்பியிருக்காங்க. ஆப்டிமேஷன் மொபிலைசேஷன் புக்ஸ் ஃபவுண்டேஷன். நான் வாங்கலை, இது எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் எ கிஃப்ட்டு, நான் வாங்கவில்லை. கிறிஸ்டியன் லிட்ரேச்சர். கேமரா ஸ்டாண்டில் பொருத்தியாச்சு. இப்போ இதை நம்ம உடைக்கலாம். ஃபஸ்ட் மேலே ஒரு பேக்கேஜ், அட்ரஸ் எல்லாம் போட்டு என் பேரை போட்டு அனுப்பியிருக்காங்க. ஓஎம் புக்ஸில் இருந்தே. ஓஎம் புக்ஸ் எல்லாமே தலையில் தெரியுதோ? ஆமாம். என்ன புக்கெலாம் வந்திருக்குன்னு தெரில. சர்ப்ரைசிங்லி நிறைய புக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன புக்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம திறந்து தான் பார்க்கணும். ஓகே, என்னெல்லாம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, இதுக்கு எந்த காசுமே கொடுக்கல. ஃப்ரீயாக அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ புக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ புக்கு, எத்தனை புக்கு, என்னென்ன புக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். குளோபல் பேஷன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. இதோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ ஆத்தர் யாருன்னு தெரியல. எடிட்டர் பேர் தான் போட்டிருக்கு. மேக்கிங் ஜார்ஜ் வீவர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்ட் மிஷன். டேவிட் கிரீன்லிங்கிறவர் இந்த புக் எடிட் பண்ணியிருக்காரு. குளோபல் பேஷன் அப்படிங்கிற புக் வந்திருக்கு. ஒன்று அப்புறம் ஒரு குட்டி புக்கு, ஃபெயிலியர் த பேக் டோர் டு சக்ஸஸ் வந்து வந்திருக்கு. ப்ரையாரிட்டி 1, வாட் காட் வாண்ட்ஸ். ப்ரையாரிட்டி 1 புக் வந்திருக்கு. இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குதே. மெசியாலஜி இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணலாம். நினைக்கிறேன். தமிழ் புக்கு நிறைய அனுப்பியிருக்காங்க. தமிழ்லேயே அனுப்பியிருக்காங்கப்பா. யார் இந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து படம் போட்டிருக்காங்க. இல்லை, நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சந்தோஷமா இருக்கலாம். என் தோல்விகளை வெற்றியாக மாற்றுவது எப்படி, இந்த ராஜ்யத்தை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி புக்கெலாம் அனுப்பியிருக்காங்க. இது வந்து கைப்பிரதி மாதிரி இருக்குது. ட்ராக்ஸ் மாதிரி நிறைய பற்றி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு சீடி அனுப்பியிருக்காங்க. ஜார்ஜ் வெல்வெட் சீடி டிவிடி. ஒரு டிவிடி அனுப்பியிருக்காங்க. வாழ்க்கை வரலாறு டிவிடி. இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அனுப்பியிருக்காங்க. அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் இது 5% பண்ணலாம். அடுத்தது இயேசுவின் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அனுப்பியிருக்காங்க. இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. கிரேட் ஒமிஷன். அதை நம்ம யாருக்கான ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை அதே தான். த சேலஞ்ச் ஆஃப் மிஷன். ஆஸ்வல்ட் ஜே ஸ்மித் எழுதினது. ஆஸ்வல்ட் ஜே ஸ்மித்தோட புக் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னு நினைக்க. கரெக்டாக எனக்கு தெரியல.
த சேலஞ்ச் ஆஃப் மிஷன்ஸ். சொல்லிட்டு ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் அவரோட புக் வந்திருக்கு. இது எனக்கு புதுசு. இதே டாப்பிக்கில் இன்னொரு புக்கு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். குளோபல் விஷன் பேஷன் ஆக்ஷன் வேர்ல்டு மிஷன்ஸ் டோட்டல் வார். எல்இ மேக்ஸ்வெல் எழுதியிருக்காரு வித் டான் ரிச்சர்ட்சன், பால் மேக்ஸ்வெல். இதுவும் புதுசு தான் நினைக்கேன். ஆனால் இதே டாப்பிக்கில் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு புக் இருக்குது. குளோபல் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்க. ஸோ 1 2 3 இது ஆக்சுவலாக இன்னொரு புக்கில் உள்ள ஒரு சாப்டர் மட்டும் இதில் இருக்குது. இந்த புக்கில் ஃபெயிலியர் த பேக் டோர் டு சக்ஸஸ் வந்து யாரோடது, ஜார்ஜ் வீவரோட ஆல்ரெடி உள்ள ஒரு புக்கில் இதை நான் ரீட் பண்ணியிருக்கேன். அது என்ன புக்குனா கிரேஸ் அவேக்னிங் லீடர்ஷிப்பா இல்லைன்னா ரெவல்யூஷன் ஆஃப் லவ்னு தெரில, கரெக்டாக தெரில. ஏதோ ஒரு புக்கில் ஜார்ஜ் வீவரோட புக்கில் வந்து அவரோட புக்கில் வந்து ஃபெயில் த பேக் டோர் டு சக்ஸஸ் ஒரு சாப்டராக இருக்கும் பெரிய புக்கில். ஆனால் பட் இது சின்ன புக், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி புக்கு. ஜஸ்ட் எத்தனை பேஜ் இருக்கலாம், ஜஸ்ட் 14 பேஜ் தான் இருக்குது. ஃபெயிலியர் தி பேக் டோர் டு சக்ஸஸ் இதை ஆல்ரெடி நான் இதை ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் தான் சரி ஒரு 4 புக்கு நான் யாருக்காக ப்ரெசென்ட் பண்ணலாம். புதுசாகவே ப்ரெசென்ட் பண்ணிடலாம். அடுத்தது புதுசாக 3 இல்லை பாருங்க, கட் பண்ண 4 புக்கு இருக்குது. இதை நம்ம ரீட் பண்ணணும். சிடி அனுப்பிடுங்க, அப்புறம் கைப்பெட்டியில் அனுப்பி. ஹாப்பியான செய்தி, சர்ப்ரைஸ். பாய்.